The length of the metal is L1 when the tension is T1. Question புரிஞ்சுக்கணும். T1 tension இருக்கிறப்போ அந்த wire final length is L1. புரிஞ்சுக்கணும். Elongated length, final length. And the length become L2 when tension is T2. The original length of the wire. இதுல ஒரே மெட்டலை தான் இத்தனை வேலை பண்றோம். அப்ப ரெண்டு மெட்டலுக்கு எது சேம்? யங்ஸ் மாடுலஸ். ஒரே மெட்டல் தான். முதல் டீன்ற டென்ஷன் தான் லெங்த் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு. T2 டென்ஷனை கூட்டுற அதே ஒயர்ல. அப்போ ரெண்டுக்கு யங்ஸ் மாடுலஸ் சேம்னு வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ வருவோம். இதுல கொடுத்த போர்ஸ் வந்து T1 பை ஏரியா சேம் தான், ரெண்டு ஒயர். சேஞ்ச் ஆன லெங்க்த்ன்றது என்ன? ஃபர்ஸ்ட் கேஸ்ல L1 மைனஸ் ஒரிஜினல் எல், ஒரிஜினல் எல் தான் ஈக்குவல் டு, அதே போல சொல்லு. செகண்ட் கேஸ்ல டென்ஷன் இஸ் T2, ஏரியா கிராஸ் செக்ஷன் ஆஃப் அதே ஒயர் தான், ஆனா சேஞ்ச் இன் லெங்த் என்னது? L2 மைனஸ் எல். புரியுதா இல்லையா? அது டென்ஷன் ஆனப்ப அதோடைய லெங்த், அப்ப ஃபைனல் லெங்த். இனிஷியல் லெங்த் தான். எல்லாத்தையும் சுத்தி என்ன கேட்டிருக்கான்? எல்ல கண்டுபிடுறான்றதான் இப்ப கொஸ்டின். அப்போ எல்எல் இந்த எல் கேன்சல் ஆயிடுச்சு, ஏஏ கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வெளியே எல் எடுக்க போறோம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. T1 L2 மைனஸ் T1 L ஈக்குவல் டு T2 L1 மைனஸ் T2 L. உனக்கு தெரியணும் T2 பெருசா, சாரி L2 பெருசா, T1 பெருசா? T2 ஹையர். ஏன் T2 ஹையர் சொல்றேன்? இந்த டென்ஷனுக்கு அதுக்கு அடுத்தது கொடுத்தனால T2 ஹையர், L2 கிரேட்டர் than L1. அப்போ நம்ம L2-வை பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம். அப்ப இந்த டேர்ம T2 is more than T1, இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வா. T2 இதுல காமன் எடுத்துருவோம். மைனஸ் T1 இன்டு எல், இதை அடுத்த சைடு கொண்டு போயிரு. அப்போ இதுல T1 இந்த டேர்மை கொண்டு வந்துட்டோம்ல. ஸோ எல்லாம் காமன் எடுத்தாச்சு. இதுல T2 L1 மைனஸ் T1 L2 வந்துருமா? அவ்வளவுதான். எல்லாம் வெளியே எடுத்துரு. இது ஆன்சர். ஸோ T2 L1 மைனஸ் T1 L2 by T2 minus T1. எந்த ஆன்சர் ரைட்டு? சி தான் கரெக்ட். பாரு, இதுல L1 T2 போட்டிருக்கு. T2 L1 minus L2 T1 by T2 minus T1 equal to original length. Are you clear? The answer.